ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் டுடே நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்க்க போகிறோம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 1. இந்த ஆர்டிக்கலுக்குள்ளேயே நிறைய அரசியல் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆர்டிக்கலையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து யூஸ்வலாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா, இந்த ஆர்டிக்கலை கோட் பண்ணி நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறாங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க ஆர்டிக்கலுக்கு போகலாம். ஆர்டிக்கல் நம்பர் 1. ஸோ இப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பற்றி பேசக்கூடியது. இந்தியாவுடைய யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி பேசக்கூடியது. ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் அது டிஸ்கிரைப் பண்ணுது. நம்ம ஆர்டிக்கல் 1ல் ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். நேம் அண்ட் த டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதில் என்னெல்லாம் கிளாஸஸ் சொல்லியிருக்காங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். கிளாஸ் 1 பாருங்கள். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இந்தியா தட் இஸ் பாரத், அப்போது இந்தியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா பாரத் அப்படிங்கிற பேர். தென் ஷால் பி யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஐ வில் டிஸ்கஸ் லேட்டர். இந்த யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மாநிலங்களோட ஒன்றியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதான் அந்த இஷ்யூ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வி வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். ரெண்டாவது பாருங்கள். த ஸ்டேட் அண்ட் த டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி எஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி ஃபஸ்ட்டு ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? ஃபஸ்ட்டு ஷெடியூல்னால் என்ன? ஃபஸ்ட்டு அந்த டவுட் உங்களுக்கு வரும். வாட் இஸ் ஃபஸ்ட்டு ஷெடியூல்? ஃபஸ்ட்டு ஷெடியூல் அப்படிங்கிறது நேம் அண்ட் த டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அண்ட் தென் அதோடைய பவுண்ட்ரிஸ் பற்றி. இப்போ நேமை பற்றி, ஒவ்வொரு ஸ்டேட்டோட பேர் என்ன, அதோடைய டெரிட்டரி பவுண்ட்ரிஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோடைய எல்லைப்பரப்புகள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஷெடியூல் 1. ஸோ ஷெடியூல் 1 ஆர்டிக்கல் 1 கிட்டத்தட்ட ஒன்று தான். த ஸ்டேட் அண்ட் த டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி எஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபஸ்ட்டு ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் அட்டவணையில், அதாவது ஃபஸ்ட்டு ஷெடியூலில் குறிப்பிட்ட மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 3 பாருங்கள். த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் கம்ப்ரைசஸ் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் டெரிட்டரி அப்படிங்கிறது என்னெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 விஷயத்தை உள்ளடக்கியிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள். த டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய தொகுப்பு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி. தென் செகண்ட், த யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபஸ்ட்டு ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபஸ்ட்டு ஷெடியூல் அப்படின்னா என்னெல்லாம் யூனிய பிரதேசங்கள் உங்களுக்கு தெரியும்? நமக்கு பாண்டிச்சேரி தெரியும், நியூ டெல்லி தெரியும், சண்டிகர் தெரியும், அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே பியில் சொல்லியிருக்காங்க. தென் சி, சச் அதர் டெரிட்டரிஸ் அஸ் மே பி அக்வயர்டு. ஸோ வேறு ஏதாவது ஒரு டெரிட்டரியை நம்ம வாங்கினா அந்த டெரிட்டரியும் நமக்குள்ளே சேர்ந்துடும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன? ஆப்ஷன் சியில் மட்டும் இங்கே பாருங்கள். ஏபிசி பார்த்தோம், அதில் சி இருக்குது பாருங்கள். அதில் சச் அதர் டெரிட்டரிஸ் அஸ் மே பி ஸ்பெசிஃபைடு அக்வயர்டு அப்படின்னா என்ன சொல்ல வந்திருக்காங்க? இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்டர் ஃப்ரெஞ்சு தான். 1954க்கு அப்புறம் தான் ஃப்ரெஞ்சு வந்து அதை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது 1962 தான் இந்தியா வந்து அதை இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே அக்காமடேட் பண்ணிக்குது. ஸோ அப்படி அக்காமடேட் பண்ணுறப்ப அது வந்து அக்வயர்ட் டெரிட்டரி தானே ஆகுது. இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஸோ ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சச் அதர் டெரிட்டரிஸ் அக்வயர்ட் பை தி இந்தியா, இதை தான் சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் இதுதான் டிஃபைன் பண்ணுது. ஆனால் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஃபோர் தட், அஸ் ஆஃப் நோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அஸ் ஆஃப் நோ. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். வாட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், வாட் இஸ் டெரிட்டரி ஆஃப் தி இந்தியா அப்படின்னா என்னங்கிறத we will be breaking one by one and see. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன் we use the word union of states rather using federation of states? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வாட் இஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. ஃபெடரேஷன் அப்படின்னா தாங்க உண்மையான கூட்டாட்சின்னு அர்த்தம். கூட்டாட்சி அப்படின்னா என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட அரசாங்கங்கள், அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், இவங்க 2 பேரும் ஈக்குவல் பவர்ஸில் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க ஓவராலாக அப்படின்னா தட் இஸ் ஃபெடரல் கவர்மெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி ஃபெடரல் கண்ட்ரி. ஈவன் தோ நம்ம ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும், கூட்டாட்சி தத்துவ கூறுகள் சிலவற்று நம்மள்கிட்ட இருந்தால் கூட நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஃபெடரலா அப்படின்னு கேட்டால் வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி ஃபெடரல். ஏன்னா நம்மள்கிட்ட சம் யூனிட்டரி ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இது 1 by 1 உங்களுக்கு புரியும். ஃபர்தராக ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப அஸ் ஆஃப் நோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபெடரல் கண்ட்ரி.
ஆனால் அமெரிக்கா அப்படிங்கிறது முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. ஏன்னா அங்கே 50 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது 50 கண்ட்ரீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தென் தே பிகம் அ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு மாறியிருக்காங்க. வேறஸ் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ பர்டிகுலராக நம்ம வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டோம், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வேர்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வி யூஸ்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போது அதுக்கு 2 காரணம் இருக்குது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறதுக்கு 2 காரணம். ஒன்று, தி இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் அ அக்ரிமெண்ட் ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமேங் த ஸ்டேட்ஸ் லைக் அமெரிக்கன் ஃபெடரேஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டால் நம்ம இந்தியா அப்படின்னு ஒரு நாடை உருவாக்கியிருக்கோம். இல்லை, இந்தியாங்கிற ஒரு நாடு இந்த எல்லா மாநிலங்களையும் தனக்குள் இழுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அதனால தான் வி யூஸ்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் யூசிங் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட்ஸ் ஹேவ் நோ ரைட் டு சக்சீட் ஃப்ரம் தி ஃபெடரேஷன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நாங்கள் இனிமேல் இந்தியாவில் இருக்க விரும்பலை அப்படின்னு எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே முடியாது. அதில் கான்ஸ்டியூஷன் அதுக்கு இடமே கொடுக்கல. வேறஸ் அமெரிக்காவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் தே ஆர் நாட் வில்லிங் டு பி த பார்ட் ஆஃப் அமெரிக்கா தே கேன் வித்ட்ரா ஃப்ரம் தி ஃபெடரேஷன். ஆனால் இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது. ஸ்டேட் ஹேவ் நோ சச் ரைட்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வி டெலிபரேட்லி யூஸ் தி வேர்ட் யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இந்த வார்த்தையை வச்சு தான் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் இங்கே இருக்க யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதுனால. எனிஹவ் அது நமக்கு நாட் இம்பார்ட்டன்ட். அஸ் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் இந்தியாவிலேருந்து தனியாக பிரிஞ்சு போக முடியாது. அவங்களே நினச்சாலும் தே கான் கோ ஸோ. தென் இதில் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ரேதர் யூசிங் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 பார்த்தோம். 3 டெரிட்டரிஸ் இந்தியா கீழே இருக்குது. ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சச் அதர் டெரிட்டரிஸ் அக்வைர்ட் பை தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் ஏன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் இன் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இட் இஸ் அ வைடர் கனோட்டேஷன், வைடர் எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டா ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் சச் அதர் டெரிட்டரிஸ் நம்ம வாங்க போட அந்த மாநிலங்களும் அந்த இடங்களும் நமக்குள்ளே உள்ளடக்கமாயிடும். ஆனால் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணணும்னா ஒன்லி அதை வந்து ஸ்டேட்டை மட்டும்தான் குறிக்கும். அப்படி வேண்டாம், வைடர் கனோட்டேஷனில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டேட்ஸுக்கு அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் மாநிலங்களுக்கும் சில அதிகாரங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு இருக்குது. ஸோ ஃபெடரேஷன் இருக்குது, ஆனால் தட் இஸ் குவாசி ஃபெடரல், பாதி ஃபெடரேஷன். வேறஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அட்மினிஸ்டர்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அவ்வளோதாங்க. ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரு சின்ன ரீகால் சொல்லிடுறேன், என்னென்னு பாருங்கள். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 1 பேசுது. அதில் 3 விஷயம் பார்க்குறோம். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஏன் யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட், த ஸ்டேட் அண்ட் த டெரிட்டரிஸ் தர் ஆஃப் ஷால் பி அ ஸ்பெசிஃபைட் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெடியூல். ஸோ முதல் அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. 3வது, த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் கம்ப்ரைசஸ் ஆஃப். ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிற வேர்டை நம்ம டெலிபரேட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வேர்டு இங்கே இடத்துல நம்ம யூஸ் பண்ணல. ஏன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இட் இஸ் அ வைடர் கனோட்டேஷன். அதில் டெரிட்டரி ஆஃப் இந்தியா கீழே ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அஸ் வெல் அஸ் சச் அதர் டெரிட்டரிஸ் அஸ் மேபி அக்வைர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து வரனால. ஸோ அஸ் ஆஃப் நோ இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வி வில் பி சீயிங் 1 by 1 எல்லா ஆர்டிக்கலையும் நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.